போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ 247 யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் எடுத்து பார்க்குறது அதை விட ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுக்க முடியும். நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாகவும் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் மூலமாகவும் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துட்டு வரோம். நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு வரலாறில் 5வது டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்மளோட ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் வரும். ஸ்டார்ட் கொடுத்து உள்ள போங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வைஸாக புக் வைஸாக நம்ம கொடுத்துட்டு வரோம் டெஸ்ட்டு. ஓகேங்களா, 6th 7th 8th டெஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம ஆப்லேயே இருக்குது. ஓகேங்களா, ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தவறாமல் டவுன்லோட் பண்ணி இந்த டெஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்கலாம். ஓகேங்களா, எத்தனை தடவை நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்கலாம். ஃப்ரீ தான், எந்த பேமெண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம வரிசையாக கொடுத்துட்டே வர போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வரலாறு. ஓகேங்களா, வரலாறு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு வரலாறு தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு 5வது டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, முதல் கேள்வி, இவருடைய ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. யாருன்னு கேட்டிங்கன்னா அசோகர். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அசோகரோட தந்தை தான் வந்து பார்த்திங்கன்னா பிந்துசாரர். ஓகேங்களா, அசோகரோட தந்தை வந்து பார்த்திங்கன்னா பிந்துசாரர் வருவார். அவருடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தர் வருவார். ஓகேங்களா, சந்திரகுப்த மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியர். ஓகேங்களா, பிம்பிசாரர் வந்து பார்த்திங்கன்னா அரியங்க வம்சத்தை தோற்றுவித்தவர். ஓகேங்களா, அஜாதசத்ருவின் தந்தை. ஓகேங்களா, கனிஷ்கர் வந்து பார்த்திங்கன்னா குசான மரபை சார்ந்தவர். இவர் தான் 4ஆம் பௌத்த மாநாட்டை கூட்டியவர் எங்கே, காஷ்மீரில். ஓகேங்களா, அடுத்த கேள்வி போயிடுவோம். பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை எங்கிருந்து இறக்குமதி செய்தார்? ஓகேங்களா, எங்கிருந்து கேட்டிங்கன்னா உவரி, கொட்கைக்கு அருகே உள்ளது உவரி. அங்கேருந்து தான் இறக்குமதி செஞ்சுருப்பார். கொட்கை வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட துறைமுகம். பூம்புகார் சோழர்களின் துறைமுகம். முசிறி வந்து பார்த்திங்கன்னா சேரர்களின் துறைமுகம். ஓகேங்களா, அடுத்த கேள்வி போயிடும். புத்தர் பற்றிய கூற்றுக்களை ஆராய்க. கூற்று 1, புத்தரின் போதனைகள் தம்மா என்று குறிப்பிடப்படுகின்றன. சரிதான். ஓகேங்களா, புத்தரோட போதனை வந்து பார்த்திங்கன்னா தம்மான்னு தான் சொல்லுவாங்க. புத்தர் முதல் போதனை எங்கு நிகழ்த்தினான்னு கேட்பாங்க. எங்கே, உத்தரப்பிரதேசத்தில் சாரநாத் மான் பூங்காவில் தான். ஓகேங்களா, கூற்று 2க்கு போயிடும். கர்மா கோட்பாட்டை பௌத்தம் ஏற்றுக்கொண்டது. சரிதான். ஓகேங்களா, கர்மா கோட்பாட்டை சமணமும் ஏற்றுக்கொண்டது, பௌத்தமும் ஏற்றுக்கொண்டது. ஓகேங்களா, கூற்று 2 சரிதான். கூற்று 3, புத்தர் கடவுளின் இருப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது சரி கிடையாது, தவறு. ஓகேங்களா, காரணம் கடவுள் இருப்பை வந்து பார்த்திங்கன்னா புத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கவும் மாட்டாங்க, அதே சமயத்தில் மறுக்கவும் மாட்டாங்க. ஓகேங்களா, அப்போ 1 2 சரி, 3 மட்டும் தவறு. ஓகேங்களா, ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பௌத்த மாநாடுகள் நடைபெற்ற இடங்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஷார்ட்கட் தான். ஓகேங்களா, என்ன ஷார்ட்கட்? ராஜாவை பாடினால் காசு. ஓகேங்களா, ராஜாவினா ராஜகிரகம் 3ல் இருக்குது. 2வது வைசாலி 1ல் இருக்குது. பாடலிபுத்திரம் 4ல் இருக்குது. காஷ்மீர் 2ல் இருக்குது. 3 1 4 2 3 1 4 2 சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, முதல் பௌத்த சபையை கூட்டியவர் யாருன்னு கேட்பாங்க, அஜாதசத்ரு. 2வது யார் வருவா? காலசோகா வருவார். 3வது யார் வருவா? அசோகர் வருவார். 4வது யார் வருவா? கனிஷ்கர் வருவார். ஓகேங்களா, ஆன்சர் 3 1 4 2. அடுத்த கேள்வி போகிறோம். சங்ககாலம் என்பது, சங்ககாலம்னாலே தமிழர்களோட காலத்தை சங்ககாலம் சொல்லுவாங்க. அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும். இதை தான் நம்ம சங்க காலம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சங்க காலத்தில் தமிழகத்தில் நிலவிய காலம் எப்படி சொல்லுவாங்கன்னா இரும்பு காலம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, செம்பு காலம் சிந்து சமவெளி நகரத்துக்கு வரும். வெண்கல காலம் லோத்தல் துறைமுகத்துக்கு வரும். ஓகேங்களா, வேத காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆரியர்களோட காலத்தை தான் வேத காலம் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். இசையின் 7 ஸ்வரங்கள் குறித்து பெரும்புலமை பெற்றிருந்த மன்னன் யார்? யாருன்னு கேட்டிங்கன்னா கரிகாலன். கல்லணை அணையை கட்டிய மன்னர் கரிகாலன் தான். ஓகேங்களா, சேரர் பாண்டியர்கள் மற்றும் 11 வேளிர்களை வெண்ணின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் தோற்கடிச்சிருப்பார் கரிகாலன். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான். அடுத்து 7ல் யார்? நெடுஞ்செழியன் இருக்கார். நெடுஞ்செழியன் கொட்கை வேந்தன் என்று அழைக்கப்படும் மன்னன் நெடுஞ்செழியன். ஓகேங்களா, பாண்டிய மன்னன் தான். ஓகேங்களா, கொட்கையிலே இருந்து அரசாட்சி புரிவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சேர சோழர்
மற்றும் 5 வீரர்களை தலையாங்கணத்தில் தோற்கடித்த மன்னர். ஓகேங்களா. கிள்ளிவளவன் ஒரு முக்கியமான சோழ நாட்டு மன்னன். சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடிகளின் அண்ணன். ஓகேங்களா. கண்ணகிக்கு சிலை எடுக்க இமயமலையிலிருந்து சிலை எடுத்து வந்த மன்னன் தான் சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். தான் வீணை வாசிப்பது போன்ற தங்க நாணயத்தை வெளியிட்டவர் யார்? ஓகேங்களா. யாருன்னு கேட்டீங்கன்னா சமுத்திரகுப்தர். குப்த வம்சத்தில் சமுத்திரகுப்தர் மிகவும் முக்கியமானவர். அலகாபாத் தூண் கல்வெட்டு இவருடைய வரலாற்று அதிகமாக சொல்லும். ஓகேங்களா. அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சவர் யாருன்னு கேட்பாங்க, ஹரிசேனர். ஓகேங்களா. ஸ்ரீகுப்தர் குப்த பேரரசை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க, ஸ்ரீகுப்தர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், அப்புறம் சமுத்திரகுப்தர், அதுக்கப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர் வருவார். ஓகேங்களா. குமாரகுப்தர் முக்கியமான மன்னர். ஓகேங்களா. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர். ஓகேங்களா. ஆன்சர் சி தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். ஹரப்பா நாகரிகம் எப்போது சரிய தொடங்கியது? ஓகேங்களா. சிந்து சமவெளி நாகரிகம் தான் முன்னாடி பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஹரப்பா நாகரிகம் பேர் மாற்றிட்டாங்க. ஓகேங்களா. 2 நாகரிகமே ஒன்று தான். ஓகேங்களா. எப்போன்னு கேட்டிங்கன்னா சி தான், கிமு 1900. அப்போ சிந்து சமவெளியோட காலகட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிமு, எல்லாமே கிமுல தான் வரும். ஓகேங்களா. 3300 1900. கிமு 3300 கிமு 1900 வரைக்கும் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆரியர்களோட காலம் ஸ்டார்ட் ஆயிரும் வட இந்தியாவில். ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சாகர்கள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. இவர்கள் பண்டைய நாடோடி இன ஈரானிய சைத்தியர்கள். சரிதான், அவர்கள் நாடோடிகள் தான் சாகர்கள். ஓகேங்களா. துருக்கிய நாடோடி பழங்குடியினருக்கு எதிரானவர்கள். இதுவும் சரிதான். ஓகேங்களா. ஈரானுக்கும் துருக்கியும் எப்பயுமே ஆகாது. ஓகேங்களா. சமஸ்கிருத மொழியில் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சாகர்கள்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அவங்களோட உண்மையான பேர் சைத்தியர்கள். சமஸ்கிருதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை நம்ம சாகர்கள்னு சொல்கிறோம். ஸோ 3 கூற்றுமே சரியாக தான் இருக்குது. அனைத்தும் சரி. ஓகேங்களா. பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சீன தளபதி பன் சியாங் என்பவரை தோற்கடித்து இந்தியாவின் வட எல்லையை சீனர்களின் ஊடுருவலிலிருந்து பாதுகாத்தவர் யார்? ஓகேங்களா. குசானா பேரரசில் முக்கியமான மன்னர் கனிஷ்கர் தான் வருவார். ஓகேங்களா. அவரு வந்து பார்த்தீங்கன்னா சீன தளபதி பன் சியாங் மேலே போர் தொடுத்திருப்பார். ஓகேங்களா. அதுக்கு முன்னால் காஷ்மீரை கைப்பற்றியிருப்பார். வடக்குலேருந்து சீனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஊடுருவாங்க. அதை தடுக்கணுன்றக்காண்டி இந்த போரை தொடுத்திருப்பார். யார் மேலேனா சீன தளபதி பன் சியாங் மேலே. ஓகேங்களா. முதலாம் காட்பீசஸ் குசானா பேரரசர்களின் முதல் தளபதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மன்னன்னு சொல்ல மாட்டாங்க, தளபதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. 2ஆம் காட்பீசஸ் அதுக்கப்புறம் வந்த மன்னர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போகிறோம். வர்த்தன பேரரசில் வசூலிக்கப்பட்ட வரி எது கேட்டிங்கன்னா பாகா, ஹிரண்யா, பாலி 3மே வரும். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான். அவங்க 3 வரிகளையும் வசூல் பண்ணியிருப்பாங்க. பாலி, பாகா, ஹிரண்யா. ஓகேங்களா. இதில் பாலின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1/6, 6ல் 1 பங்கு. ஓகேங்களா. நீங்கள் எது வச்சுருந்தாலும் சரி அதில் 6 1 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு வரியாக நீங்கள் செலுத்தணும். அடுத்த கேள்வி. ஹரியங்க வம்ச மன்னர்களை வரிசைப்படுத்து. ஹரியங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிம்பிசாரர். ஓகேங்களா. பிம்பிசாரர் தான் ஃபஸ்ட் வருவார். அப்போ பி தான் ஆன்சர். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அவருடைய மகன் தான் அஜாதசத்ரு. அவருடைய மகன் தான் உதயன். ஓகேங்களா. அஜாதசத்ரு தான் முதல் பௌத்த சமய மாநாட்டை கூட்டியிருப்பார். ஓகேங்களா. உதயன் வந்து பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரத்துக்கு தலைநகரை மாற்றுறதுக்காண்டி அடிக்கல் நாட்டியிருப்பார். ஓகேங்களா. பிம்பிசாரர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தரோட சமகாலத்து மன்னர். ஓகேங்களா. நீங்கள் 6ஆம் வகுப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஹர்ஷர் தனது ஆட்சி அதிகாரத்தை தென்னிந்தியாவில் பரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை தடுத்து நிறுத்திய சாளுக்கிய அரசர் யார்? ஓகேங்களா. 2ஆம் புலிகேசி தான் வருவார். ஓகேங்களா. சாளுக்கிய மன்னர்கள் மிகவும் புகழ்பெற்ற மன்னர். ஓகேங்களா. 2ஆம் புலிகேசி. ஓகேங்களா. வடக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அரசர் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார். தன்னுடைய அதிகாரத்தை தெற்கில் நீட்டிக்கிறதுக்காண்டி போர் தொடுத்து வருவார். 2ஆம் புலிகேசி அதை தடுத்து நிறுத்திடுவார். ஓகேங்களா. நர்மதை பள்ளத்தாக்கை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு எல்லையாக வச்சுக்கிடுவாங்க. ஓகேங்களா. இந்த தகவல் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைச்சதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. ஐஹோல் கல்வெட்டு முக்கியமான கல்வெட்டு ஐஹோல் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் இருக்குது. இந்த கல்வெட்டு யாருடையதுன்னா 2ஆம் புலிகேசியோட வெற்றிகளை குறிப்பிடும் கல்வெட்டு. இதை பொறிச்சவர் யாருன்னு கேட்பாங்க. 2ஆம் புலிகேசர் அவைகள புலவர் ரவிகிதி தான் பொறிச்சார். எந்த மொழியில்னு கேட்பாங்க, சமஸ்கிருத மொழியில். அதேமாதிரி இந்த ஐஹோல் கல்வெட்டு இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் பாகல்கோட் மாவட்டத்தில் இந்த ஐஹோல்ன்ற இடம் இருக்குது.
ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான். அடுத்த கேள்வி போயிடும். இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷவர்தனர். ஓகேங்களா, இவர் தான் வருவார். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். கனிஷ்கர் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் புத்த சமயம் மன்னட்டக்கூடிய பேர். அசோகர் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் புத்த சமயம் விட காலசோகர் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வருவார். ஓகேங்களா. ஹர்ஷரும் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த சபை மாநாட்டை கூட்டியிருப்பார். எங்கே கூட்டியிருப்பாருன்னா கண்ணூசிலையும் பிரயாகியா என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த சபை மாநாட்டை கூட்டியிருப்பார். ஓகேங்களா. அந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட செல்வங்கள் அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தை சார்ந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா. மத சகிப்புத்தன்மைக்காக அறியப்பட்ட ஒரு மன்னர் யான்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷர் தான் வருவார். ஓகேங்களா. ஹர்ஷர் தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடுவார். ஓகேங்களா. சிவனையும் சூரியனையும் வழிபடுவார். தன்னுடைய சகோதரி ராஜஸ்ரீன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களும் இன்னொருத்தர் இருப்பார் யுவான் சுவாங். ஓகேங்களா. சீன பயணி இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷரை சந்தித்து வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தத்துக்கு மதம் மாற செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி அந்த சீன பயணி யுவான் சுவாங் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் எந்த இடத்துல சந்திச்சான்னு கேட்பாங்க. ராஜ்மஹால், தற்போதைய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள கஜன்கலா என்ற இடத்துல தான் சந்திச்சிருப்பார். நம்ம அடுத்த கேள்வி போயிடுவோம். பழைய கற்காலம் தொல்பொருள் கிடைத்த இடங்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. பழைய கற்காலம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தரம்பாக்கம் வரும். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. புதிய கற்காலம் வந்து பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி, வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. வெண்கல காலம் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தல் துறைமுகம். இரும்பு காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா. பழைய கற்காலம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தரம்பாக்கம், அப்புறம் ஹன்சாயி பள்ளத்தாக்கு வரும். அப்புறம் மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பெட்கா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வேட்டையாடுவது போன்ற ஓவியம் பிம்பெட்கா குகையில் வரைஞ்சிருந்துருப்பாங்க. புதிய கற்காலம் வந்து பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி. ஓகேங்களா. பையம்பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் சார்ந்த தொல்பொருள் கிடச்சிருக்கு. பையம்பள்ளியில் கார்பன் 14 வச்சு காலத்தை கணிக்கும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா கிமு 1000 காலத்தை சேர்ந்து தொல்பொருள் அங்கே கிடச்சிருக்கும். அது புதிய கற்காலத்தை சேர்ந்தது. வெண்கல காலம்ன்றது லோத்தல் துறைமுகம் குஜராத்தில் இருக்குது. சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆறில் தான் அந்த லோத்தல் துறைமுகத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வெண்கல காலத்தை சேர்ந்து தொல்பொருள் கிடைச்ச இடம். இரும்பு காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா. இன்னொரு இடம் வரும் ஹல்லூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ 3 4 2 1 3 4 2 1 ஏதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஓகேங்களா. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன். ஓகேங்களா. ராஜசிம்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். சரியான ஆன்சர் பி தான் வரும். 1ஆம் நரசிம்மவர்மனின் பட்ட பேர் தான் மாமல்லன். ஓகேங்க. இன்னொரு பட்ட பேருக்கு வாதாபி கொண்டான். ஓகேங்களா. 1ஆம் நரசிம்மவர்மனோட பேர் தான் மாமல்லன். இன்னொரு பேர் வாதாபி கொண்டான். ஓகேங்களா. வாதாபி மீது படையெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசியை கொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா 1ஆம் நரசிம்மவர்மன் தான் வருவார். நந்திவர்மன் அவர் அதுக்கடுத்து வரக்கூடிய மன்னர் தான். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி என அறியப்பட்ட பகுதி எது? எந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மெஹர்கர். ஓகேங்களா. ஆப்கானிஸ்தானில் தான் இந்த மெஹர்கர்ன்ற ஒரு பகுதி இருக்குது. கிமு ஓகேங்களா 7000 வாக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை அங்கே நடைபெறதுக்கான தொல்பொருள் அங்கே கிடச்சிருக்கு. ஓகேங்களா. தோளவிரா, மிட்டதாய், மந்தாலா வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துடைய தொடர்புடைய சில பகுதிகள் தான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான். அடுத்த கேள்வி போயிடும். பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடலூர் உருத்திரங்கண்ணார். ஓகேங்களா. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பதில் தான். இவர் இன்னொரு நூல் எழுதியிருக்கார் பட்டினப்பாலையிலே. ஓகேங்களா. பெரும்பானாற்றுப்படை. ஓகேங்களா. இந்த நூலோட ஆசிரியரும் கடலூர் உருத்திரங்கண்ணார் தான். பட்டினப்பாலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நூல்கள் எழுதிய 2 புலவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் உருத்திரங்கண்ணார். பட்டினப்பாலை பெரும்பானாற்றுப்படை இந்த 2 நூல்களை எழுதினது கடலூர் உருத்திரங்கண்ணார். ஓகேங்களா. நக்கீரர். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை நூலை எழுதியவர். அதே இன்னொரு நூலை எழுதியிருப்பார் திருமுருகாற்றுப்படை. ஓகேங்களா. திருமுருகாற்றுப்படை, நெடுநல் வாடை 2 நூலை எழுதினது வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரர் தான் வருவார். ஓகேங்களா. கபிலர் குறிஞ்சிப்பாட்டு நூல், அதே 10 பாட்டில் குறிஞ்சிப்பாட்டு அந்த நூல் எழுதினவர் கபிலர் வருவார். அடுத்த கேள்வி போயிடும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். யாருடைய வருகையால் வேதகாலம் என்னும் காலகட்டம் தொடங்கியது? ஈஸியான கேள்வி தான். ஓகேங்களா. ஆரியர்கள். ஓகேங்களா. ஆரியர்கள் என்பவர்கள் யார்? மத்திய ஆசியாவிலிருந்து இந்துகுஸ் மலை வழியாக கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வந்தவர்கள். அவர்கள் பேசிய மொழி
இந்தோ ஆரிய மொழி. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மேய்ப்பதே முதன்மையான தொழிலை கொண்டவர்கள். ஓகேங்களா. கிராம நாகரிகத்தை பின்பற்றியவர்கள். ஓகேங்களா. தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் மட்டும் தான் தங்கியிருப்பாங்க. சப்த சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. 7 ஆறுகள் பாயும் இடம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவங்க இந்தியாவுக்குள்ளே எப்போ வந்திருப்பாங்க கேட்பாங்க 1500 1000 ரிவர்ஸில் வரும்னு பார்க்க வேணாம். இது கிமுவில். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஆறுகளை பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா. காலப்பகுதி இப்போ தான் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு காலம். எறும்பு அதிகமாக பயன்படுத்தியது ஆரியர்கள். ஓகேங்களா. கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா கிமு 1500 1000 போட்டிருக்காங்க. தவறு. 1500 பார்த்தீங்கன்னா 600 வரும். ஓகேங்களா. அப்போ கூற்று 2 தவறாக இருக்குது. ஓகேங்களா. அதுவே ரிக்வேத காலம் கேட்டிங்கன்னா 1500 1000 சரி. ஓகேங்களா. மொத்தமாக ஆரியர்களோட காலம்னு கேட்டிங்கன்னா 1500 600 வரைக்கும் வரும். சான்றுகள் வேதகால இலக்கியங்கள் சரியாக தான் இருக்குது. நாகரிகத்தின் இயல்பு இப்போ தான் சொன்னேன். அவங்களோட நாகரிகம் கிராம நாகரிகம், நகர நாகரிகம் போடுறாங்க. தவறு. அப்போ 1 3 மட்டும்தான் சரி. ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஆரியர்கள் அல்லாத மக்களை எவ்வாறு அழைத்தனர்? ஓகேங்களா. தசையுக்கள் அல்லது தாசர்கள். ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. விஸ்ன்றது எதை குறிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை குறிக்கும். ஓகேங்களா. பல கிராமங்கள் சேர்ந்தது விஸ். ஓகேங்களா. அதுவும் வரும். ஓகேங்களா. கிராமங்களோட கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் விசுன்னு தான் சொல்லுவாங்க. அது விசயபதின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்வார். சத்திரியர்கள் போரிடுவர். ஓகேங்களா. வீரர்கள்னு சொல்லலாம். போரிடுவோர். ஓகேங்களா. ஆரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 வர்ண ஆசம் முறையை வந்து பின்பற்றுவாங்க. ஓகேங்களா. சண்டை போடுறவங்கள சத்திரியர்கள், நிலவோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா வைசிரியர்கள், வேலை செய்கிறவங்கள சூத்திரர்கள். ஓகேங்களா. மதகுருமார் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். செல்கஸ் நிக்கேடரின் தூதுவர் யார்? செல்கஸ் நிக்கேடரின் தூதுவர் மெகஸ்தனிஸ். சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருப்பார். சந்திரகுப்த மௌரியர் அவையில் இவர் இருந்திருப்பார். ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கி இந்தியாவை பற்றி ஒரு நூல் எழுதுவார். அந்த நூலோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகா. ஓகேங்களா. அந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை பற்றிய தகவல் நிறையவே இருக்கும். ஓகேங்களா. கௌடில்யர் அல்லது சாணக்கியர்னு சொல்லுவாங்க. சாணக்கியர். ஓகேங்களா. அர்த்தசாஸ்திரம் எழுதினவர். ஓகேங்களா. கௌடில்ன்றது சாணக்கியர், ரெண்டுமே ஒருத்தர் தான். ஓகேங்களா. அவர் எழுதிய முக்கியமான நூல் அர்த்தசாஸ்திரம். ஓகேங்களா. சந்திரகுப்த மௌரியோட முக்கியமான அமைச்சர் அவர். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாலமி. ஓகேங்களா. ஜியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. புவியியல், தமிழில் புவியியல்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக் என்ற நூலை எழுதியவர் டாலமி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தொடர்புடைய மனிதனை காண்க. பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகையில் வாழ்ந்தவர். ஓகேங்களா. குரோமெக்னான்ஸ். இவர்கள் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது இவர்களிடம். ஓகேங்களா. குரோமெக்னான்ஸ் தான் வரும். பிரான்ஸில் லாஸ்காஸ் என்ற இடத்துல தான் குரோமெக்னான்ஸ் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் கிடைச்சது. ஓகேங்களா. நியன்றதால் இந்த மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வரும். ஓகேங்களா. ஜெர்மனியில் தான் நியன்றதால் மனித தொல்பொருள் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ் வச்சு தொல்பொருள் கிடச்சிருக்கு. ஹோமோசேப்பியன்ஸோட தொல்பொருள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க கிடச்சிருக்கு. ஓகேங்களா. உலகம் முழுவதும் பரவிய ஒரு மனித இனம் கேட்பாங்க. ஹோமோசேப்பியன்ஸ் தான். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு? 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. ஹோமோ ஹெபிலிஸ் இந்த மனிதன் பார்த்தீங்கன்னா தெற்கு ஆப்பிரிக்கா வருவார். ஓகேங்களா. கற்கருவிகளை செய்த முதல் மனித இனம் ஹோமோ ஹெபிலிஸ். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஜினசேனர் என்னும் சமணத்துறவியால் சமணத்தை தழுவியர் யார்? ஓகேங்களா. யாருன்னு கேட்டிங்கன்னா அமோகவர்சனர். ஓகேங்களா. மிகவும் முக்கியமான மன்னர், ராஷ்டிரகூடில் முக்கியமான மன்னர் நினைக்கிறேன். ஓகேங்களா. இவர் எழுதிய ஒரு நூல் இருக்குது, கவிராஜ மார்க்கம், கன்னட மொழியில். ஓகேங்களா. ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். தந்தி துர்க்கர் ராஷ்டிரகூட மரபை தோற்றுவித்தவர் தந்தி துர்க்கர் வருவார். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். கலிங்க போரின் வெற்றிக்கு பிறகு போரை திறந்த முதல் அரசர் யார்? ஓகேங்களா. யார்? அசோகர் தான் வருவார். ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அசோகரோட அப்பாதை யார் வந்து பார்த்தீங்கன்னா பிந்துசாரை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகேங்களா. பிம்பிசாரை வந்து பார்த்தீங்கன்னா அஜாத சத்துருவின்
தந்தை வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிசாரர் வருவார். ஓகேங்களா. அரியங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் பிம்பிசாரர். கனிஷ்கர் வந்து பார்த்தீங்கன்னா குசான மன்னர்களின் மிகவும் முக்கியமான மன்னர். 4வது பௌத்த சபையை காஷ்மீரில் ஸ்ரீநகரில் குந்தலவனத்தில் கூட்டியிருப்பார். ஓகேங்களா. ஓகே, நம்ம அடுத்த கேள்வி போயிடும். அல்லங்காடி என்றால் என்ன? அல்லங்காடி வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேர கடைகள். சில இடங்களில் மாலை நேர கடைகள் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே சரிதான். அல்லங்காடி, நாலங்காடி, இந்த 2 அங்காடிகள் இருந்த ஊர் இதுன்னு கேட்பாங்க. மதுரை. தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்ட நகரம் மதுரை. ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வணிக நகரம் என்று அழைக்கப்பட்டது பூம்புகார். ஓகேங்களா. கல்வி நகரம் என்று அழைக்கப்பட்டது காஞ்சிபுரம். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சந்திரகுப்த மௌரியர் அரியணையை தொடர்ந்து டேஸ் என்னும் சமணத்துறவியோடு சரவண பெலகுலாவுக்கு சென்றார். ஓகேங்களா. யாரோட உதவியோடுன்னு பார்த்தீங்கன்னா பத்திரபாகு. ஓகேங்களா. எதுக்காக கர்நாடகா மாநிலத்தில் சரவண பெலகுலா போன கர்நாடக மாநிலத்துக்கு தான் போயிருப்பார். ஓகேங்களா. கர்நாடகாவில் உள்ள சரவண பெலகுலா என்ற இடத்துக்கு தான் போயிருப்பார் பத்திரபாகுவோட உதவியோடு. ஓகேங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சல்லேனான்னு சொல்லுவாங்க. சல்லேனா. ஓகேங்களா. சல்லேனா முறைப்படி உயிர் தொடர்ந்து இறந்திருப்பார். ஓகேங்களா. ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஓகேங்களா. அவருடைய அமைச்சர் ஹரிசேனர் அவர் தான் அதை பொறிச்சிருப்பார். பிரயாக்யா அந்த மேய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சமுத்திரகுப்தரோட வெற்றிகளை பற்றி குறிப்பிடும் நூல் தான் பிரயாக்யா. அதை பொறிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். எதில் பொறிச்சிருப்பாங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. மெக்ராலி இரும்பு தூண் 2ஆம் சந்திரகுப்தரோட கல்தூண். அதே பார்த்தீங்கன்னா பிதாரி ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு ஒரு குப்தர் மன்னர் இருப்பார். அவருடைய கல்வெட்டு தான் பிதாரி தூண் கல்வெட்டு. ஓகேங்களா. ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். 2ஆம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்தரின் நவரத்தினங்கள். ஓகேங்களா. ஹரிசேனர். ஓகேங்களா. சமஸ்கிருத புலவர். ஓகேங்களா. அமரசிங்கர் அகராதி ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். காகபாணர் ஜோதிடர். 3412 3412 டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். ராஷ்டிரகூடர்களின் தாய்மொழி கன்னடம். ஓகேங்களா. ராஷ்டிரகூடர்கள் பிறப்பால் கன்னடர்கள். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாதவாகனர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பால் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரர்கள் வருவாங்க. சாதவாகனர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரர்கள் வருவாங்க. இதுக்கு ஆன்சர் பி தான். அடுத்த கேள்வி போயிடும். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஓகேங்களா. யாரால் வந்து பார்த்தீங்கன்னா சுமேரியர்கள். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். பொறுத்துக்க. பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. 3142 3142. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து உங்களுக்கு தெரியும், சான்றோர் உங்களுக்கு தெரியும், சோறு தெரியும். வேலம்ன்ற வார்த்தைக்கு உங்களுக்கு பொருள் தெரியுமா? ஓகேங்களா. வேலம்னா யானை. ஓகேங்களா. சேரர்கள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா யானைப்படை வச்சுருப்பாங்க. இப்போவும் கேரளாவில் யானைகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். முதல் பௌத்த சபை மாநாட்டை ராஜகிரகத்தில் கூட்டியவர் யார்? முதல் அஜாதசத்ரு தான் வருவார். ஆன்சர். 2வது வந்து பார்த்திங்கன்னா யார் வருவா? காலசோகா வருவார். இதில் இல்லை. 3வது யார் வருவா? அசோகர் வருவார். 4வது கனிஷ்கர் வருவார். ஓகேங்களா. இதை நம்ம அதிகமாகவே பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி போயிடுவோம். சேர அரசர்கள் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டவர் யார்? சேர அரசர்களை. ஓகேங்களா. சேரல் இரும்பொறை தான் வருவார். ஓகேங்களா. சேரன் செங்குட்டுவன் கண்ணைக்கு சிலை எடுக்க இமயமலையிலேருந்து கற்கள் கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா. ஆன்சர் சி தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. சாதவாகன அரசர் ஹாலா ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர். ஓகேங்களா. சரிதான். ஓகேங்களா. சாதவாகனில் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 வருடங்களாக ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா. சமஸ்கிருத மொழியில் 700 பாடல்கள் கொண்ட சட்டசாய் சப்தசதி என்னும் நூலை எழுதியதன் மூலம் அரசர் ஹாலா புகழ் பெற்றிருந்தார். ஓகேங்களா. சட்டசாய் சப்தசதி சரிதான். பட் 700 பாடல்கள்ன்றது சரிதான். ஆனால் அது சமஸ்கிருத மொழி கிடையாது, பிராகிருத மொழி. ஓகேங்களா. அப்போ கூற்று 2 தவறு. ஓகேங்களா. கூற்று 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியில் முதல் கவிதை நூலாகும். இதன் ஆசிரியர் யார்? இப்போ தான் சொல்லியிருந்தோம், அமோகவர்சர். ஆன்சர் ஏ தான் வரும். ஓகேங்களா. தந்தி துர்க்கர்
ராஷ்டிரகூடல் மரபை தோற்றுவித்தவர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். சிந்து சமவெளி நகரத்தில் எத்தனை பெரிய நகரங்கள் மற்றும் கிராமங்கள் காணப்பட்டன? ஓகேங்களா. 6 பெரிய நகரங்கள் காணப்பட்டன, 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் காணப்பட்டன. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பியில் தான் இருக்குது. பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பின்வேத காலத்தில் பெண்கள் நிலை பற்றி கூற்றுக்களை ஆராய்க. ஓகேங்களா. முன்வேத காலத்தில் பெண்களோட நிலை மேம்பட்ட நிலையில் இருக்கும், பின்வேத காலத்தில் அப்படியே குறைஞ்சிரும். ஓகேங்களா. கூற்று 1, சமூகத்தில் மட்டுமின்றி குடும்பத்திலும் கூட பெண்கள் நிலை குறைந்து போனது. சரிதான். பலதாரம் மனம் ஓகேங்களா சாதாரணமாக நடைபெற்றது. சரிதான். பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது. சரிதான். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே போகும். ஓகேங்களா. பின்வேத காலத்தில் கைம்பெண் மறுமணத்துக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டது. தவறு. ஓகேங்களா. 4 மட்டும் தவறாக இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. யார் சொர்க்கத்திற்கு செல்வது, யார் நரகத்திற்கு செல்வது என்பதை கடவுள் தீர்மானிப்பார் என்ற நம்பிக்கையின் மறுபெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா இறுதி தீர்ப்பு. ஓகேங்களா. யார் சொர்க்கத்துக்கு போவாங்க, யார் நரகத்துக்கு போகணும் கடவுள் தீர்மானிப்பார்னு சொல்லுவாங்க. பட்டு சமணம் வந்து பார்த்திங்கன்னா அதை முற்றிலுமாக மறுக்கும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். மௌரிய அரசர்களில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சந்திரகுப்தர் வரமாட்டார். சந்திரகுப்தர் குப்த வம்சத்தை சார்ந்தவர். ஓகேங்களா. எடுத்தோன்னே ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா. பிந்துசாரர் சந்திரகுப்த மௌரியர் தான் வருவார். ஓகேங்களா. இது சரிதான். அவருடைய மகன் தான் பிந்துசாரர், அவருடைய மகன் தான் அசோகர். ஓகேங்களா. இதில் கனிஷ்கர் தான் வரமாட்டார். ஏன்னா கனிஷ்கர் எந்த மன்னர்னு கேட்டிங்கன்னா குசான மன்னர். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். முதலாம் சந்திரகுப்தனா தான் குப்தர் மன்னர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி. புலவர்களின் குழுமம் சங்கம் என அறியப்பட்டது. ஓகேங்களா. சங்க காலத்தில் காரணம் சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும். இதுவும் சரிதான். ஓகேங்களா. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் எதுன்னு கேட்பாங்க, மதுரை. ஓகேங்களா. இங்கே 2 கூற்றுகளுமே சரியாக இருக்குது. ஆனால் காரணம் சரியில்லை. ஓகேங்களா. கூற்று காரணமும் சரிதான், காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான். 2 கூற்றுமே சரிதான், ஆனால் கூற்றுக்கான காரணம் கிடையாது. ஓகேங்களா. இந்த இதில் கொடுத்துருக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கூற்றுக்கான காரணம் இல்லை, சரியாக விளக்கல். அடுத்த கேள்வி போயிடும். வர்த்தன அரசில் தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கண்ணூசிக்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷர். ஓகேங்களா. புஷ்யபூதி. ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தன பேரரசை உருவாக்கியவர். ஓகேங்களா. அவருடைய மகன் ஒருத்தர் வருவார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் பிரபாகர வர்த்தனார், புஷ்யபூதியோட மகன். ஓகேங்களா. இவருடைய மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜவர்த்தனர். ராஜவர்த்தனன் மட்டும் கிடையாது, இன்னொருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர். ஓகேங்களா. ராஜவர்த்தனர் தான் மன்னர் ஆய்ந்திருப்பார். ஓகேங்களா. அவருடைய சகோதரி ஒருத்தர் இருப்பாங்க, ராஜேஸ்வரியுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோசி மன்னர். ஓகேங்களா. கண்ணோசி மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா சாசாங்கன் அப்படிங்கிற வங்காள மன்னர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொன்றுவார். ராஜேஸ்வரியை கைது பண்ணி சிறையில் அடிச்சிருவார். அவரை காப்பாற்ற போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராஜவர்த்தனரையும் அந்த மாலவாசர் கொன்றுவார். ஓகேங்களா. இப்போ ஹர்ஷர் தான் ராஜவர்த்தனோட தம்பியாக இருப்பார், அவர் தான் மன்னராக ஆவார். ஓகேங்களா. இது நீங்கள் ஹிஸ்ட்ரி வரலாறு கதையாக படிச்சீங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பல்லவர். ஓகேங்களா. தலைநகர் கேட்டிருக்காங்க. பல்லவர்களோட தலைநகரம் எது? காஞ்சிபுரம் அல்லது தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பல்லவர்கள் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதியில் ஆண்டு இருந்தாலும் காஞ்சிபுரத்தை வச்சு தலைநகராக வச்சு தான் ஆட்சியை செய்வாங்க. ஓகேங்களா. கீழே சாளுக்கியர் பார்த்தீங்கன்னா வெங்கி. ஓகேங்களா. 2ஆம் புலிகேசி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கியை கைப்பற்றிடுவார், சோழ மன்னர் மகேந்திரவர்மன் சண்டை போட்டு. ஓகேங்களா. மேலை சாளுக்கியர்கள்னா கல்யாணி. ஓகேங்களா. 2ஆம் தைலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேலை சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். ராஷ்டிரகூடரின் தலைநகரம் பார்த்தீங்கன்னா 3 மானியக்கோட்டா. ஓகேங்களா. அமோகவர்சர் தான் தலைநகர் மானியக்கோட்டாவில், கர்நாடக மாநிலத்தில் மானியக்கோட்டான்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைநகரை நிறுவியிருப்பார். ஓகேங்களா. 2-4-1-3 2-4-1-3 பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்விக்கிறோம். கூற்றுகளை ஆராய்கிறாங்க. கூற்று 1, ஹரப்பாவிலும் மொகஞ்சதாராவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்களுடைய சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். ஓகேங்களா. சரிதான்.
ஹரப்பாவும் மொகஞ்சதாரோ ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்சல் வருவார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சவங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா. எனவே மொகஞ்சதாரோ ஹரப்பாவை விட பழமையானதுன்னு முடிவுக்கு வந்தனர். தவறு. மொகஞ்சதாரோ பழசு கிடையாது, ஹரப்பா தான் பழசு. ஓகேங்களா. ஸோ கூற்று 1 வந்து பார்த்தீங்கன்னா சரி, கூற்று 2 தவறு, கூற்று 1 மட்டும் சரி. ஆன்சர் டி. அடுத்த கேள்வி போயிடும். தேரவாதம் என்று அழைக்கப்படுவது எது? ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீனயானம். ஓகேங்களா. புத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீனயானம் மகாயானம் 2ஆக பிரிச்சிருக்கும். ஹீனயானத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா தேரவாதம் என்று சொல்லுவாங்க. ஓகேங்களா. ரொம்ப அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க, ரொம்ப கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என்ற கூற்று யாருடையது? ஓகேங்களா. HC வெல்ஸ் தான் வருவார். ஓகேங்களா. சார்லஸ் ஆலன் அசோகரை பற்றின வரலாற்று நூலை தொகுத்தவர். சார்லஸ் ஆலன், வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டரா கன்னிகாம் போன்ற பல ஆராய்ச்சியாளர்கள் எழுதிய குறிப்புகளை வச்சு இவர் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா. வில் டூரண்ட் 6ஆம் நூற்றாண்டு நட்சத்திரங்களின் மலை அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பார். எதுக்காகனா சமணம் பௌத்தம் தோன்றியதால். ஓகேங்களா. அலெக்சாண்டர் கன்னிகாம் ஓகேங்களா அசோகரை பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர், மிகவும் முக்கியமான ஒரு ஆராய்ச்சியாளர். ஓகேங்களா. ASI அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. இது நிறுவுவதற்கு காரணமான முக்கியமான நில அளவியாளர் தான் அலெக்சாண்டர் கன்னிகாம். ஓகேங்களா. ASIயோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. இதோட தலைமையம் எங்கே இருக்குன்னா புதுதில்லியில் இருக்குது. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். நடக்க கற்றுக்கொண்ட மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்ட மனிதன் யார்? ஓகேங்களா. யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ் தான் வரும். ஓகேங்களா. இந்த மனித இனம் தான் முதலாக நடக்க கற்றுக்கொண்ட மனிதன். கிழக்கு ஆப்பிரிக்காவில் இவங்களை பற்றின தொல்பொருள் கிடச்சிருக்கு. 2வது மனிதன் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹெபிலிஸ், கற்கருவிகளை முதலாக செய்த மனித இனம். ஓகேங்களா. ஹோமோ எரக்டஸ் நிமிர்ந்த மனிதன், நெருப்பின் பயனை அறிந்த மனிதன். இந்த ஹோமோ எரக்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா மனிதன் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. மூளை வந்து பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் இருக்கும். தற்போது மனிதர்கள் காட்டிலும் சிறிய அளவு மூளை கொண்ட மனித இனம். நியண்டர்தால் ஜெர்மனியில் வாழ்ந்த மனித இனம். ஓகேங்களா. ஆப்பிரிக்கிலிருந்து வேறுபட்ட ஒரு மனித இனம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். குடுமியான் மலை, திருமயம் ஆகிய இடங்களில் கோவிலில் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டுகள் எதனை சுட்டி காட்டுகின்றன? ஓகேங்களா. குடுமியான் மலைனாலே பல்லவர்கள் தான் வருவாங்க. இசையில் பல்லவர்கள் கொண்டிருந்த ஆர்வம், இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அந்த கோயிலில் உள்ள சிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இசைக்கருவியை வாசிக்கிறது போன்றும் நடனமாடும் வகையிலுமே தான் அந்த சிலைகள்லாம் வடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி வரும். அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடனமாது வெண்கலத்தான ஒரு சிலை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுவும் எங்கே கிடச்சிருக்கோம்? மொஹஞ்சதாரோ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஒரு கூட்ட அரங்கு. ஓகேங்களா. 4க்கு 5 தூண்கள் கொண்ட 30 தூண்கள் கொண்ட ஒரு கூட்ட அரங்கு எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க? மொஹஞ்சதாரோ தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. யுனெஸ்கோ மொஹஞ்சதாரோவை பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கோம். ஓகேங்களா. காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்க ஒரு பகுதி தான். ஓகேங்களா. லோத்தல் துறைமுகம் சிந்து சமவெளி நகரத்தோட தொடர்புடைய ஒரு துறைமுகம் தான். லோத்தலில் சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான். அடுத்த கேள்வி வரும். தேவி சந்திரகுப்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா விசாகதத்தர். ஓகேங்களா. முத்துராட்சசம் என்ற நூலை எழுதியவரும் விசாகதத்தர் தான். ஓகேங்களா. 2வது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். பாணப்பட்டர். ஓகேங்களா. பாணப்பட்டர்னாலும் சரி, பாணர்னாலும் சரி. ஓகேங்களா. பாணர் ரெண்டுமே ஒரே ஆள் தான். ஓகேங்களா. அரசரோட அவைகள புலவர். ஓகேங்களா. இவர் எழுதிய நூல் தான் முக்கியமான நூல் அரச சரிதம். அரசரோட வரலாற்று நூல் அரச சரிதம். ஓகேங்களா. அரசர் ஒரு 3 நூல் எழுதிப்பார். நாகானந்தா, ரத்னவாளி, பிரியதர்சிகா. ஓகேங்களா. நாரதர் நீதி சாஸ்திரம். ஓகேங்களா. நீதி சாஸ்திரம் வேற, நிதி சாரம்ன்றது வேற. ஓகேங்களா. நீதி சாஸ்திரம் நாரதர் எழுதிப்பார், எப்படி தண்டனைகள் கொடுக்கணும் அந்த ஒரு முக்கியமான நூல். ஹர்ஷர் இப்போ தான் பார்த்தேன். ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரத்னாவளி, நாகானந்தா, பிரியதர்சிகான 3 நூல் எழுதிப்பார். பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர்
ஆர்சர் தான் வருவார். ஓகேங்களா, அடுத்து போயிடும். ஓகே, ஸோ எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, டெஸ்ட்டும் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. முக்கியமாக நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி இந்த டெஸ்ட்டை நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகமும் கிடைக்கும், மார்க்கும் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் தேவையில்லாமல் வீணாகிடும். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். யார் கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு டெஸ்ட்டு கொடுத்தாலும் அதை எடுத்து டெஸ்ட் அடித்து பாருங்கள். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.